வெல்கம் டு தீலையா தமிழ். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பானிபூரி கிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி தெரிஞ்சுலாம் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆச்சியோட பானிபூரி கிட்டு தான் இன்றைக்கி வாங்கியிருக்குறாங்க. வாங்க இதுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து ஒரு 25 பூரி இருக்குங்க. குட்டி குட்டியாக ஒரு 25 பூரி இருக்குது. அடுத்தது வந்து அதை சீசனிங்காக அந்த பொட்டேட்டோ இதில் கலக்கவும் இல்லை, பொட்டேட்டோ ஆனியனில் கலக்கவும் இல்லை, அந்த பவுட்ரு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து அந்த மின்ட்டு பானி பவுட்ரு, இதில் வந்து 8 கிராம் இருக்குது. இதில் வந்து 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி கலக்க சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து சட்னி, டேட்ஸ் எல்லாம் போட்டு ஸ்வீட் சட்னி, அது இது கொடுத்துருக்காங்க. வாங்க அதை எப்படி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 பல்லேரி வெங்காயம் குட்டி குட்டியாக அரைச்சிட்டு வந்திருக்குறேங்க. ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சுட்டு வந்திருக்கிறேன். அடுத்து வந்து போட இந்த க்ரீன் கலர் பவுட்ரு போட்டுடலாம். போட்டு நல்லா 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி ஊற்றிட்டு அடுத்தது ஸ்வீட் சட்னி ஊற்றிடலாம். இதை வந்து நம்ம தண்ணி வேணுன்னா கலக்கிக்கலாம், வேண்டாட்டி அப்படியே விட்டுறலாங்க. போதுமா? போதும். அந்த சீசனிங் போடுற உருளைக்கிழங்குல கொட்டிக்கலாம். அடுத்தது வெங்காயத்தையும் போட்டுடலாம். இதை கலக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குங்க. இந்த பூரி எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், இந்த பூரி போட்டு பொரியுது. பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பூரியும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஸ்வீட் சட்னி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. அடுத்து இந்த பானை ஊற்றிக்கலாம். சாப்பிடு ஸ்ரீலையா. இப்போ பூரியெல்லாம் பொரிச்சிட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சம் இப்படி ஓட்டை பண்ணிக்கலாம். புடியமோ இதில் வந்து இந்த மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அம்மா எப்படி இருக்குடா? சூப்பராக இருக்குதா? டேஸ்டாக இருக்குதா? அப்புறம் இந்த வீடியோவை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. தேங்க்யூ. பை.